ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் அப்பா ஆவியானாலும் நமக்கு உங்களுடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலரும் என்று நம்மோடு கூட தங்கி நிறுத்தப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பாராட்டா. நல்ல ஈவை நாங்கள் கண்டடைந்த உமது ஆராதனை நேரம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் நம் மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் போற்றி துதிக்கிறதில் அப்பா நாங்கள் எப்பொழுதும் விழிப்போடு கூட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஈட நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று அங்கலாய்க்காதபடிக்கு தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாய் உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான காரியத்தை எங்களுக்கு அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்க ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக உன் சித்தத்தபடி வாழ்வர்களாக உமக்கு மகிமுண்டாக்குறவர்களாக அப்பா எங்களில் மகிம்படுவோம் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் மகிமைப்படுவீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அந்த தாழ்மையோடு கூட உண்மை பார்த்து வந்து நிற்கிறோம் ராஜா தகப்பனே. எங்கள் ஆசீர்வதியும் ராஜா தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் தேவரீர் உமது கிருபை உமது பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி நிலைத்திருக்கட்டும்ப்பா. சகோதரன் பேசுகின்ற உம்மோட சத்திய வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஒவ்வொரு நாள் வெளிப்படைந்தவர்களாய் ஆயத்தப்பட்டவர்களாய் வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே வருகையில் நாங்கள் அழைத்து கொண்டு போகத்தக்கதாக பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஜீவனுள்ள சாட்சி வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. நீ மனம் இறங்கும் ஆண்டவரே. பாவிகளாக எங்களை இவ்வளவா நேசிக்கிறீர் என்று சொல்லி நீர் எங்களை நடத்தி வந்த நாட்களில் நினைவு கூறுகிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருந்து உமது அன்பு ஆண்டவரே உமது பரிசுத்தம் உமது சமாதானம் உமது இரக்கம் இவைகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே மட்டுமா எங்களுக்கு நடத்தி வந்த நாட்களுக்காக பாதம் கஞ்சி உமக்கு நன்றியை தெரிவிக்கிற ராஜா தகப்பனே. அப்பா எங்களை எந்த பாவங்களிலும் சாபங்களிலிருந்து விடுதலாக்க வல்லமுறை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் காணப்பட வேண்டாத பலவீனமான குணங்களிலிருந்து நாங்கள் விடுதலாக்க ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களை கழுவி சுத்திகரியும். நீர் எங்களுக்காக வந்து சிலுவையிலே மறித்து அடக்கம் மற்றும் முன்னால் வைத்திருந்து நீ சிந்து ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை விடுதலை அளித்தீரப்பா. ஆண்டவர் நாங்கள் உம்மோடு கூட மறித்து உம்மோடு கூட ஆண்டவரை திரும்பமா எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை பலனை காண்போம் என்ற நம்பிக்கை வளரத்தக்கதாய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களை ஆட்கொண்டு நடத்து இயேசுவின் நாமத்தினால் என் பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நம்மில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை பிரித்திட்ட அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்ட அதிசயம், புயல் காற்றை யுத்தவானையார்
அதற்றினார் அதிசயம். புயல் காற்றை தமானையார் அதற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். என் மீதும் நேசக்கரும் நீட்டினார் அதிசயம். என் மீதும் நேசக்கரும் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அடுத்த பாடல். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் நீத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் ஊழியத்திற்காய்
நான் உயிர் வாழ்வேன் உம்மாவியினார், நான் பிறந்து விட்டேன் ஊழியத்திற்காய். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளத்துல என்னெல்லாம் இருக்கும்? யோசனை இருக்கும், சில காரியங்கள் குறித்தான சிந்தனை இருக்கும், இன்னும் பல நினைவுகள் உள்ளே ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கும். யோசனை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்தான யோசனை இருக்க வேண்டும். யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ யோசனை அவசியம். அப்ப எதிர்காலத்தை குறித்தானதாய் இருக்கும். இன்னொன்று ரீசனிங், சிந்தனை. சில நல்ல சிந்தனைகள் இருக்கும், அதை நிறைவேற்றுவதற்காக அந்த சிந்தனைகளை குறித்தான ஒரு தியானம் அதுவும் இருக்கும். இவர்கள் சொன்னார்களே, இந்த வாத்தியார் சொன்னாரு நல்ல கருத்து, இந்த தலைவர் சொன்னாரு இது ஒரு நல்ல காரியம், சில முன்னோடிகள் சிலருடைய செயல்கள் இவைகளான செய்திகளிலேயோ யூடியூப்லேயோ பார்க்கிறோம், நாமும் இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி சில சிந்தனை, அது பொது கண்ணோட்டத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கலாம். சில சிந்தனைகள், ரீசனிங் என்று சொல்லுவார்கள், அதுவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இன்னொன்று நினைவுகள், பழைய காரியங்கள், அதில் நல்லதும் இருக்கும், வேதனைக்குரியதும் இருக்கும். அவைகளை நாம் என்ன செய்வோம்? அசை போடுவோம். ஆகா, அந்த காலம் எப்படி சிறப்பா இருந்தது. குறிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் பள்ளி பருவம் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் மகனே உனக்கு நான் வயதை திருப்ப தரப்போகிற உனக்கு என்ன பருவம் வேண்டும் என்று கேட்டால் பள்ளி பருவத்தை தான் கேட்பார்கள். அப்படி ஒரு காலம். அப்ப நல்ல மெமரிஸ் இருக்கும், ஃபாண்ட் மெமரிஸ் சொல்லுவார்கள். அதே மாதிரி பேட் மெமரிஸும் இருக்கும் 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 அதை நாம் சில நேரங்களில் நினைவு கூறுவோம். அப்போ நம்முடைய உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியுமா? நம் உள்ளத்தில் இருப்பதை யாருக்காவது சொன்னால் புரியும். நான் இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன், உங்கள் கருத்து என்ன? இது என்னுடைய சிந்தனையா இருக்கிறது, இதை நிறைவேற்றலாம் என்று விரும்புகிறேன், உங்களுடைய ஐடியா என்ன? என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கிறது, இதெல்லாம் நினைச்சு இப்படி காலத்தை தள்ளி கொண்டு இருக்கிறேன். நினைவுகளை பகிர்ந்து கொள்வதும் உண்டு. 2 நண்பர்கள் சந்தித்தால் தங்கள் ஆரம்ப கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அது இயற்கை. இப்போ எனக்கு அருமையான தேவச்சனமே, இதை தேவன் அறிந்திருக்கிறாராம். நாம் சொல்லாமல் இருந்தாலே அறிந்திருக்கிறாராம். எப்படி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். ஏசாயா 66:18. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் என் மகிமையை காண்பார்கள். அப்போ சகல ஜனங்கள், உலகத்துல அத்தனை பேருடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் எங்கேயோ இருக்கிறார். ஆனால் சங்கீதம் 139:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139:2, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தலையின் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதாம். அந்த காலின் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறாராம்.
நம்முடைய கண்ணீரை துருத்தில் வைக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் வலது பட்சத்தில் இருக்கிறார். முன்னே நாம் தூரமாய் இருந்தோம். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால் சமீபமாய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட வருகிறார் என்று வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதன்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதன் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதன் நம்மை பார்த்த உடனே எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவனால் சொல்ல முடியாதுதான். ஆனால் தேவன் நாம் சொல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாவில் சொல் பிரவாதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிறேன் என்று சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ என்ன நினைக்கிறாய், எதில் வேதனையோடு இருக்கிறாய், எதை வெளியே சொல்ல முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறாய், எந்தெந்த நினைவுகள் உன்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்பது எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அப்ப மனிதனாய் இருந்தால் ஒரு யோசனை இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் யோசனை செய்ய வேண்டும். அப்ப யோசிக்காமல் இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இது நல்லதா முடியுமா, கெட்டதா முடியுமா? சரி, அப்படி யோசிக்கிறோம். யோசித்து தான் ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனால் அதுல நமக்கு பிரச்சனை வருகிறது. யோசிச்சு தான் ஒரு இடத்த வாங்குறோம், சிக்கல் வருது. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்லுகிறார், நல்ல இடம் வாங்கிட்டோம் பிரதர், வாங்கினவர் தான் தெரியுது அதை புரோக்கர் இன்னொருத்தனுக்கும் பட்டா போட்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சிக்கல். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எதையும் யோசிக்காம செய்வதில்லை, யோசித்தான். ஆனால் அந்த காரியம் அவர்களுக்கு பிரச்சனையாக போகிறது. சிலர் யோசிக்காமல் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு பிரச்சனைகளை வந்தவர்கள், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு விட்டேனே, இந்த காரியத்தை நான் யோசிக்காமல் செய்து விட்டேனே. சரி, யோசிக்கிறோம். யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட சொல்றது? ஏன்னா மனுஷனுடைய ஆலோசனைகள் வித்தியாசமா இருக்கிறது. சில நேரத்தில் சரியா இருப்பது போல் தோன்றும். ஆனால் தேவன் ஒருவர் தான் உடைய யோசனை அறிந்தது மட்டுமல்ல, யோசனைக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார். இப்ப நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் திட்டமிடத்தான் வேண்டும். ஒருவேளை காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை. நாளை தினத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானார் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்களிலே அந்தந்த காலத்தில் நாம் எதை செய்ய வேண்டும். ஏனால் எசேக்கியா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் காரியத்தை ஒழுங்கு பண்ணும். சும்மா ஒண்ணு அவனை எடுக்க போகல, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணும் என்ற ஒரு யோசனை, ஆலோசனை அவனுக்கு வருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் நம்முடைய கையில் இல்லை என்றாலும் கர்த்தர் கொடுக்க போகிற காலங்களில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பிளானிங், ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு யோசனை இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு மனுஷன் எது சரி என்று முடிவெடுக்க முடியாத நிலை வருகிறது. இன்றைக்கு நல்லது போல் தோன்றும், ஆனால் நாளைக்கு அது பிரச்சனை சிக்கலாக மாறுகிறது. அப்போ ஒரு சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. சிலர் அநேகர் என்ன செய்வாங்க, உள்ளத்துக்குள்ளேயே யோசித்து கொண்டிருப்பாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. ரகசியமான யோசனைகள் என்று இருக்கும். வேதத்தில் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19, 20 இந்த வசனங்களை வாசித்தால் புரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19, 20. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாது. இப்போ இவன் நல்ல உத்தமன், நீதிமான் தான். அவளுக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். யூத மார்க்கத்தின்படி திருமணத்திற்கு முன்பே கர்ப்பவதியான கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்ப இவன் என்ன செய்யறான், ஊரறிய இதை குற்றச்சாட்டினால் அவளை கொண்டு விடுவார்களே, என்ன செய்வது என்று தெரியாதபடி தானே அந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் ரகசியமாய் அவளை விட்டுவிட்டு ஓடிவிட நினைத்தான். அவன் என்ன காரியம் செய்யறான், மரியாள் கொல்லப்பட்டு விடுவாளே, கல்லறிந்து கொண்டு விடுவார்களே, இந்த தவறுக்கு நான் தான் காரணம், உலகம் ஏற்றுக்கொள்ளட்டும், நான் எங்கேயாவது ஓடி போகிறேன், அதாவது ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும்
என்று நினைத்தான். அது ஒரு சிந்தனையாக இருக்கலாம். இல்லைன்றா இவ்வளவு கட்டிட்டு நம்ம உலகத்துல தலைகுனிவால இருக்கணும், 4 பேர் நம்மளை மட்டமா பேசுவாங்களே, கேலியா பேசுவாங்களே, அவமானம் தாங்க முடியாதே என்று சொல்லி அந்த விதமான யோசனையா இருக்கலாம். ஆனால் இவன் கடைசியில ஒரு என்ன முடிவெடுக்கிறான்? இவ்வளவு விட்டுட்டு நாம போயிடுவோம் என்ன முடிவெடுக்கிறான். அவனை ஆண்டவர் பார்க்கிறார், எப்பா யோசிப்பு, நீ அவளை சேர்த்துக்கொள், அவள் பிறக்கிறது பரிசுத்தங்கள் பிறக்கிறது என்று சொன்ன மாத்திரத்துல அவன் ஒரு தெளிவு பெறுகிறான். அப்போ இதுல யோசேப்பு எடுத்த முடிவு, யோசனை தப்புன்னு சொல்ல முடியாது. அவன் கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சிறப்பான ஒரு யோசனை தான் எடுக்கிறான், யோசித்து இருக்கிறான். ஆனா முடிவு எங்கிருந்து வருது? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ எந்த ஒரு காரியமாக உன்னுடைய புத்தி, அனுபவம், மற்றவருடைய வாய்ப்பிறப்பு இவைகளினால் ஒரு காரியத்தை முடிவு செய்யலாம். ஆனால் தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியம். அப்ப நாம என்ன செய்யணுமா? ஆண்டோட தான் கேட்கணும், யோசனை தான் கேட்கணும். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்துல எனக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனம். ஆனதால் ஆனதால் கர்த்தர் வருமளவும் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதென்ற குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்ப பாருங்க, இருதயத்தின் காரியங்களை யார் வெளிப்படுத்துவார்? தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு அருமையான குடும்பம். அவர்கள் இலங்கையில செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். ஆக இலங்கை அரசாங்கம் துரத்தப்பட்ட பிறகு இங்கே சொந்த ஊருக்கு வருகிறார்கள். வந்தால் அவர்கள் இலங்கையில வாழ்ந்த காலத்துல அப்படியே பணங்களை எல்லாம் சம்பாதித்து அனுப்பி ஊரில் இருக்கிற மூத்த சகோதரர் இடங்களை எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார். 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார். அது காலம் கடந்து இவர்கள் இலங்கையிலிருந்து வருகிறார்கள். அண்ணனிடத்திலே கேட்கிறார், அண்ணா நான் அவங்களுக்கு இவ்வளவு பணத்தை அனுப்பி வைத்திருந்தேனே, இடங்களெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன்னு சொன்னுகிறீர்களே, அதையெல்லாம் கொடுங்கள். உடனே அவர், நான் தருகிறேன் தம்பி, இந்த இடங்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நீ அனுப்புற பணம் இதுக்கும் வாங்கியிருக்கிறேன் சொன்னவர் அதை செய்து முடிப்பதற்கு முன்னால் மறைத்து விட்டார். இப்ப இவருடைய பிள்ளைகளும் பெரியவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சொத்துக்களை இப்ப கொடுக்க மறுக்கிறார்கள். கோடிக்கணக்கான சொத்து, கோடிக்கணக்கான மதிப்பு பெறும். அதுல இந்த மூத்தவருடைய பிள்ளைகள் நல்ல படித்து செல்வாக்கா இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவர் 100 ரூபாய் 200 ரூபாய் அனுப்புனாரு, எங்க அப்பா இடம் வாங்கி போட்டாங்க, எங்க அப்பா வாங்கி போடலைன்னா இன்னைக்கு அந்த சொத்துக்கள் மதிப்பு இவ்வளவு வந்திருக்குமா? அதனால அவங்க கேட்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது, ஏதோ நாம கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் என்று சொல்லி அடாவடித்தனம் பண்ணி கொண்டுள்ளார். வழக்கு தொடரப்படுகிறது. அவர்களுக்கு பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. அவங்க வீட்டு மகன் ஒருவனே லாயர். ஆகவே எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போராடி 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 நசிந்து விட்டார்கள். வாடகை கொடுக்க வழி இல்லை. மதுரையில ஒரு ஒட்டு குடித்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ இவருக்கு ஒரு நாள் தூத்துக்குடி திருநெல்வேலி கோர்ட்ல வழக்கு நடக்கிறது. இன்றைக்கு போகணும். அவர் சரியானபடி தீர்ப்பு வரலன்னா இந்த வழக்கு இழுத்தடித்து கொண்டிருக்கிற என் அண்ணன் மகன் லாயர் அவனை அங்கேயே கொலை பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லி மதுரையில ஒரு பெரிய கத்தியை வாங்கி இடுப்புல சொருகிட்டு பஸ்ல ஏறி இருக்கிறார். ஒரு வெறியோடு ஏறி இருக்கிறார். நான் யாருக்கும் சொல்லலை, தன் குடும்பத்துக்கும் சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. பழி வாங்க வேண்டும் என்னத்தோடு கத்தியோடு புறப்படுகிறார். அப்போ பஸ்ஸை கூட சீட்ல ஒருத்தர் வந்து ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரு, கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு கோயில்பட்டி வந்தா கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க, நான் அசதியா கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூங்கிட்டு இருக்கிறேன், கோயில்பட்டி வந்தா என்ன கொஞ்சம் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்தார். ஆனா அவர் அப்படியே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்திருக்கிறார். ஆவியானவர் அவரோடு பேசுகிறாராம். பேசி அந்த மகனை எச்சரி, அவன் தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறான், இது பொல்லாத காரியமாய் மாறிவிடும், நான் அவனுக்கு உதவி செய்வேன், என்னை நம்ப சொல் என்று சொன்னான். உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவன் மடியிலே பட்டயத்தை வைத்திருக்கிறான், அதை எடுத்து தூக்கி போட சொல்லு அப்படின்னு. உடனே இவர் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி, ஐயா ஆவியானவர்களோடு பேசுகிறார், பேச சொல்லுகிறார், நீங்க யாரையும் கொலை பண்ணணும்னு பட்டயத்தை மடியில வச்சுட்டு போறீங்கன்னா
ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றாரு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆண்டவரை நம்ப சொல்லுகிறார். நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க பழி வாங்காதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு செய்வார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் இப்படி போகிறேங்கிறது எப்படி தெரியும்? ஆகவே அவர் சில வசனத்தை கேட்டிருக்கிறார். சில காரியங்களை சொல்லி சபைக்கு போங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துட்டு அவர் கோயில் வீட்டில் இறங்கிட்டார். இவர்களுக்கு இவர் திருநெல்வேலிக்கு போனார். இவர் பழி வாங்கவில்லை. திரும்பி வந்தார். ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 2-3 வருடங்கள் கழித்து அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அவருடைய அண்ணன் குடும்பத்தார், அண்ணன் பிள்ளைகள் எந்தெந்த சொத்துக்களை கொடுக்க மாட்டோம் என்று போராடினாரோ அவர்களே மனமோந்து வந்து இதற்கு நியாயமான முறைப்படியில் அந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துக்களை பிரித்து கொடுத்தார்கள். பாருங்க, கர்த்தர் அவருக்கு என்ன செய்றாரு? என் அண்ணன் பிள்ளைங்க இப்படி ஏமாத்துறாங்களே, பழி வாங்கணும், கொலை பண்ணணும், அது மனிதனுடைய செயல் தானே. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாரோ ஒரு ஊழியக்காரை கூட அனுப்பி அவர் சிந்தனையை மாத்து. இவ்வளவுக்கு அவர் கர்த்தருக்குள்ள இல்ல. அதுக்கு பிறகுதான் அவர் கர்த்தருக்குள்ள வருகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுகிறார். அப்போ கர்த்தர் எல்லாருடைய நினைவுகளையும் அறிகிறார். இப்ப நல்ல யோசனை ஆண்டவர் கொடுக்காது பார்த்தீங்களா? நீ போ, அவனை கத்தியால குத்து, அவனை சாகடிக்க அப்படின்னு சொல்லலையே. கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடு. அப்ப எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையை சார்ந்திருக்க வேண்டும். இவருக்கு அன்னைக்கு அது கிருபையினாலே இந்த ஆலோசனை கிடைத்தது. அவர் கீழ்ப்படிந்தார். அன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறார். அநேக நேரங்கள்ல நமக்கு தவறான யோசனை வரும். ஏன்னா நம்ம தவறான ஆட்கள்கிட்ட கேட்போம். தவறான முன்னுதாரணங்களை எடுத்துக்கொண்டு தவறான யோசனைகள் வரும். வேதத்துல இருக்கிறது. சில வசனங்களை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி இங்க பார்க்கிறோம். சீஷர்கள் பல அதிகாரத்தை கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்து வர சொல்றார். பல விதமான அற்புதங்களை செய்கிறார்கள். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. பரலோகத்துல யார் பெரியவனா இருப்பான், ஒரு ஒரு பெருமை வர ஆரம்பிச்சு. உடனே அவர்கள் போட்டி போடுறாங்க. நான் தான் பெரியவனா இருப்பேன், நீ தான் பெரியவனா இருப்ப. ஒரு தவறான யோசனை. தேவனை காட்டிலும் யார் பெரியவர்கள் அல்லவே அல்ல. அவனுக்கு உலகத்துல பணம், பதவி, பட்டம் இவைகளினால் நம்மை பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அவர் தவறான காரியம், தவறான யோசனை. அப்போ அந்த சீசர்களுக்கு ஒரு தவறான யோசனை. இப்படியே போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயம் போட்டி போட்டு மண்டை உடைத்துக் கொள்வார்கள். போட்டி பொறாமை வந்துவிடும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. ஒரு மனம் குறைந்து விடும். அப்ப ஏக சிந்தனை, ஒரு மனம், தாழ்மை இவைகளெல்லாம் வேண்டும் என்றால் இந்த பெரியவன் என்கிற இடத்துக்கு போகவே கூடாது. அப்போ உலகத்தில் இருப்பவனை காட்டி நம்மோடு இருப்பவர் அவர் மாத்திரம்தான் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், யோசேப்பிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். நாங்க தான் பெரியவர் சொல்லவே கூடாது. அப்ப தவறான யோசனை. இன்னைக்கு மனிதனுக்கு இப்படி தவறான யோசனையினால் சிலர் தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொண்டு தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். லூக்கா 11:17 அங்கே தவறான யோசனை வருகிறது. ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். லூக்கா 11:17 அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். இங்கே பரிசேயர் ஒரு தவறான யோசனை. அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசு ஓடும். உடனே சொல்லுகிறார்கள், பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துக்கிறார். முள்ளால எடுக்கலாம், இது லாஜிக். ஆனா இந்த லாஜிக் ஆவிக்கிற பிரகாரத்துல வராது. அது என்ன சொல்றாங்க? பிசாசுனா துரத்தும். தவறான காரியம், தவறான யோசனை. படித்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், அவங்க ஒரு தவறான யோசனை. ஆனா ஆண்டவர் அதை அறிந்தாராம். அறிந்தவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு ராஜாவுக்கு ஒரு கூட இருக்கிறவங்க எழுமனா என்னத்துக்கு ஆகும்? பிசாசை கொண்டு பிசாசை துரத்த முடியுமா? ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யம் எழுமுமா என்று சொல்லி அவருக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ இங்க தவறான யோசனை, ஆண்டவர் அங்க ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே ரகசியமான யோசனை வெளியே சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருக்கிறான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனா அந்த முடிவை
ஆண்டவர் மாற்றி அவனுக்கு யோசனை கொடுக்கிறார். இப்படி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சிலர் பாருங்க, சில குழப்பமான யோசனை, முடிவே எடுக்க முடியாது, எல்லாமே நல்லது போல தோன்றும். குழப்பம். லூக்கா 5:22 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து ம், அவர்களை நோக்கி, ம், உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? ம். உங்கள் ஆ 5:22 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். ஓய்வு நாள்ல ஒரு நல்லது செய்கிறார். உடனே இது நல்லது செய்யலாமா, செய்யக்கூடாதா? ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன். ஏன்னா பிரமாணம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளே அனுசரிக்க வேண்டும். ஆனா இவர் ஓய்வு நாள்ல ஒருத்தரை அற்புதம் செய்கிறார். அதே போல லூக்கா 6:7-8 அந்த வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் ம், அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ம், ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று ம், அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். ம், அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து ம், தூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, ம். நீ எழுந்து நடுவே நில் என்றார். ஆ, அவன் எழுந்து நின்றான். ஆ. இங்க பார்த்தா ஒரு சூப்பின கையுடையவன் ஒரு ஓய்வு நாள்ல இங்கேயும் ஒரு அற்புதம் செய்கிறார். உடனே பரிசேயர் பிடிக்கிறாங்க. சட்டத்தின்படி, புக் ஆஃப் லா, சட்டத்தின்படி நீர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது. சட்டம் சரி. ஆனா உன்னுடைய ஆடோ மாடோ குழியில் விழுந்தால் எஜமான் குழிக்குள்ள இறங்கி தூக்க மாட்டானா என்று கேட்கிறார். அப்போ யோசனை சரியா இருக்கணும். இங்க குழப்பம். தானும் குழம்பி மற்றவனையும் குழப்பம். இப்போ ரோட்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு வைங்க, ரத்த காயத்தோட கிடக்குறான். உடனே நிச்சயமா ஒருத்தர் போய் உதைச்சு போவாங்க. சென்னையில அதெல்லாம் நல்லா செய்யறாங்க. உடனே அதுல ஒருத்தர் உத்தம புத்திரர் இருப்பார். யோ, பாத்தியா, போலீஸ் வரட்டும், நீ போற கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும், நான் இப்படிதான் உதவி செய்ய கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டேன், எதுக்கு நீ போற? அப்போ அவன் அனுபவத்தை சொல்றான். நல்லது செய்த போய் அவன் கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிருக்கிறான், சாட்சிக்கு சொல்ல போனோம். ஆனால் நீ இருக்கே அது அது ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்கட்டும். அப்போ ஒரு குழப்பம். அப்போ அவன் நல்லது, தனக்கு நல்லது நடக்க வேண்டும் நினைக்கிறான். அப்போ மற்றவனுக்கு அது தீமையாய் மாறி விடுகிறது. அப்போ நமக்கும் நல்லது நடக்கணும், அவனுக்கும் நல்லது நடக்கணும். இப்ப நன்மை தீமை அறிய முடியாதபடி சில நேரங்களில் குழப்பங்கள் வரும். கன்ஃபியூஸ் ஸ்டேட். ஐயையோ, இது சட்டம் இப்படி இருக்குது நம்ம. ஆனா வேதம் சொல்லுங்க, நன்மை செய்து தீமையை அனுபவி. தீமை செய்து பாட அனுப்பதை காட்டி நன்மை செய்து பாட அனுப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு இதுவரை குழப்பம், இது நம்ம செய்யலாமா, செய்யக்கூடாது. இப்போ குழப்பமான சிந்தனையோடு இருக்கும்போது, குழம்பி போய் இருக்கும்போது சரியான முடிவை இயேசு கிறிஸ்து தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது ஒவ்வொருத்தருடைய யோசனை எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தன் ரகசியமா தள்ளி பார்க்கறான், இன்னொருத்தன் தவறான யோசனை கொள்கிறார்கள், இன்னொருத்தர் குழப்பமான யோசனை. இப்ப பாருங்க, துர்யோசனையா. மத்தேயு 22:18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, ம். மாயக்காரரை, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா என்று சொல்லி துர்க்குணம். ஆண்டவரை தப்பா சொல்றாங்க, துர்க்குணம். அப்ப இன்னைக்கு மனிதனிடத்துல அடுத்தவனுக்கு கேடு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்குமானால் அதுதான் துர்க்குணம். துர்ரோல துர்யோசனை. மற்றவன் அழியணும், நாம மட்டும் தப்பிச்சா போதும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு காரியம் துர்க்குணம். அப்ப நம்முடைய யோசனையில நல்ல குணம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய யோசனையில துர்க்குணங்கள் காணப்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகிறார். இன்னும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு வசனம், ஆஹ் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:23 நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16:33 23. திரும்பி பேதுருவை பார்த்து, ம், எனக்கு பின்னாக போ சாத்தானே, ம், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ம், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ம். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க, அவன் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவ இப்பதான் சொன்னான், நாங்கள் யாரிடத்தில் போகும் இடத்துல வார்த்தைகள் உண்டே என்று சொல்லி அப்பதான் நல்லது சொல்றான். அடுத்த நிமிஷமே நான் பாடுபட வேண்டும் என்று சொன்ன போது அவரை கடிந்து கொள்ளுகிறான், மனுஷருக்கு ஏற்ற விதமா பேசுகிறான்.
இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு மனுஷனை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம், தேவனுக்கேற்ற சிந்தனை வேண்டும். இப்ப எல்லாத்திலும் தேவனுக்கேற்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கேற்ற சிந்தனைகள் தான் இருக்கு. அவன் இயேசு கிறிஸ்து அப்படி வரக்கூடாது என்பதை தான் நம்பினான், அதுக்காக தான் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ல அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய யோசனை தேவனுக்கு ஏற்ற யோசனையா இருக்க வேண்டும். சரி, தேவனுக்கு ஏற்ற யோசனை என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமா, மத்தேயு 16:8. இயேசு அதை அறிந்து, ம். அற்ப விசுவாசிகளே, ம். அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அப்ப நம்முடைய யோசனை விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். எப்படி தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார், அவர் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இப்ப வாழ்க்கை அவனுக்கு அசைக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு, ஒண்ணுமில்லாத சூழ்நிலை வருது. ஆனா அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கேற்ற சிந்தனை, விசுவாசம் உள்ள சிந்தனை. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? நம்முடைய புத்தி சொல்லும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய மூளை அப்படிதான் சொல்லும். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள சிந்தனையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கேற்ற சிந்தனை. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், மார்க் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து ம். அவர்களை நோக்கி, ம். உங்களிடத்தில் அப்பங்களை இல்லாதபடியினால் ம். நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? ம். இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இருக்கிறீர்களா? இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு கூட ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வருது, அப்பத்தை குறித்து ஒரு பேச்சு வருது. என்னவா நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவிசுவாசம் கொண்டு இருக்கிறீர்கள், உங்க சிந்தனை என்ன இப்படி விசுவாசம் இல்லாததா இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கேற்ற சிந்தனை என்ன? விசுவாசம் உள்ள சிந்தனை. விசுவாசம் உள்ள சிந்தனை என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார் என்று அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அவரால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாது, என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் கூடும் என்பதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. அந்த வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம் தான். அப்ப இந்த யுத்த களத்துல ஜெயிக்கணும்னா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. வாழ்க்கை என்பது யுத்தம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரம் உள்ளவர். தாவீது யுத்த வீரன் தான், அவன் பல கிரியைகளை யுத்தங்களை செய்திருக்கிறான். ஆனா அவனை யாரை நம்பி இருந்தான்? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தான். யுத்தத்துக்கு போகும்போது அவன் சும்மா போக மாட்டான், யாரிடத்துல ஆலோசனை கேட்பான்? கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டுதான் அவன் ஒவ்வொரு யுத்தத்தையும் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு வாழ்க்கை என்பதே ஒரு யுத்தம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதுல ஜெயிக்கணும்னா நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, ம், அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ உன் செயல்களை கர்த்தரிடத்துல ஒப்புக்க கூட, அப்பொழுது உன் யோசனைகள், ஆண்டவர் நீ என்ன சொல்றீங்களோ அதன்படிதான் செய்வேன்னு ஒப்பு கொடுக்கும் போது நீ சொல்லுகிற யோசனைகள் என்ன செய்யுமா? உறுதிப்படும். உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். சரி, இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் தேவையில்லை. வேதத்துல பார்க்கிறோம், கமாலியல் இடத்துல வர்றாங்க. எப்பா, கலிலேயர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்போ பயங்கரமா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறாங்க. அந்த காலத்துல யார் யாரெல்லாமோ எழுதுனாங்க, நாங்க தான் தெய்வம், எங்க மூலமா தான் தெய்வத்தை பார்க்க முடியும்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த கூட்டமும் இருக்குமோ என்று கேட்கிறார். உடனே அந்த கமாலியல் சொல்றான் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனாய் உண்டாயிருந்தால் உண்டாயிருந்தால் ஒளிந்து ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் தேவனாய் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அது ஒழித்து விடவங்களால். அப்ப எந்த ஒரு யோசனையும் மனுஷனால் உண்டானா என்ன ஆகும்?
கூட்டம் கூடும், எல்லாம் வரும். ஆனா ஒளிந்து போகும். தேவனால் உண்டானால் அது ஒளிந்து போகும். அப்ப எந்த யோசனை நல்ல யோசனை? சொந்த யோசனையா, மற்றவருடைய மனிதனுடைய யோசனையா, தேவனுடைய யோசனை? அவரிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும். இந்த ஆலோசனைக்கு எப்படி பதில் செய்வார் என்பதாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனத்தின் மூலமாய் பேசுவார், தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவார், ஜெபித்து விட்டு சபைக்கு போகும்போது பாஸ்டர் மூலமா பேசுவார். எப்படியாயினும் உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை வந்துவிடும். அவர் ஆலோசனை கர்த்தர். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு யோசனை, அவர் உனக்கான யோசனை மட்டுமல்ல, நீ அவரிடத்துல உன் வழிகளை ஒப்பு கொடுத்திருக்கும் போது உன் எதிராளிகளினும் யோசனை அவர் அறிவார். யாக்கோபுக்கு விரோதமாய் லாபன் வந்தபோது லாபானின் யோசனையை அறிந்து லாபானை தடுக்கிறார். சொப்பனத்தை தோண்டி அவனை தடுத்தார். அதே போல வேதத்துல இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். சீரிய படைகள் வருகிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8, 9, 12. அந்த சீரிய ராஜா தகிக்கிறான். எப்படிப்பா நாம பேசுற யோசனை ஆலோசனைகள், ரகசிய ஆலோசனைகள் எல்லாம் அந்த ராஜாவுக்கு தெரியுது, இஸ்ரேல் தேசத்து ராஜாவுக்கு, யூத ராஜாவுக்கு தெரிகிறது. அப்போ ஒருத்தன் சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8, 9, 12 இந்த 3 வசனங்களை வாசித்தா தெரியும். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று சொல்லி தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். கர்த்தரோட அல்ல, ஊழியக்காரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலுடைய ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். இப்ப 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன் அப்படி இல்லை, என்னுடைய ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலுக்கு ராஜாவுக்கு. அப்போ எதிராளி தேசம், அவன் திட்டமிடுகிற காரியத்தை கூட தேவன் அறிவார். இது யாக்கோபுக்கு நடந்தது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது. நீ யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறாய், யாக்கோபின் சந்ததியாய் இருக்கிறாய், நீ அதே போல இஸ்ரேல் ஜனமாய் இருக்கிறாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு உனக்கு எதிராளிகள் உனக்கு விரோதமாக என்ன செய்யறான்னு யாருக்கும் தெரியுமா? எதிராளி என்பவன் சொல்லிட்டா செய்வான், போன் பண்ணிட்டா சொல்லுவான், ரகசியமாய்த்தான் காரியங்களை நடப்பிப்பான். உன்னை அழிக்கணுங்கிறதுக்காக, கொஞ்சம் வளர்ந்து விட்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக யார் யார் என்னென்ன சதி செய்கிறார்கள், எங்கெங்கு கூடி என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை அறிந்திருக்க. அக்னி சோர்ந்து போகாது. அதுதான் உன் வழியை, உன் செயல்களை, உன் கிரியைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய சொந்த புத்தியை சாராதபடி தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு அவருடைய ஆலோசனைக்கு காத்திரு. அவர் எப்படி வேணுமோ ஆலோசனை கொடுப்பார். வசனங்கள் மூலமாய் கொடுப்பார், தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுப்பார், சொப்பனத்தின் மூலமாய் கொடுப்பார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி உனக்கு கொடுப்பார். எப்படி வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஆலோசனை வரும். ஆலோசனைக்கு பஞ்சமில்லை, கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அதுதான் நிலையாக இருக்கும். யோசேப்பு கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு மரியாதை ஏற்றுக்கொண்டான். பிள்ளை பிறந்தாச்சு, இயேசு பிறந்தாச்சு. இப்போ ஏரோதுக்கு ஒரு கலக்கம். இந்த சாஸ்திரிகள் வந்து சொன்னாங்களே, யூதருக்கு ஒரு ராஜாங்க பிறப்பார், அதனால அவன் எல்லா சின்ன குழந்தைகளையும் கொல்றதுக்கு உத்தரவிட்டு விட்டான். இது ராஜா ஆண்டவருக்கு தெரிய வந்து யோசேப்புக்கு சொப்பனம் தோன்றுகிறாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் போன பின்பு அவர்கள் என்றால் சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அது தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி போய். அப்ப தேசத்துல ராஜாக்கள் மூலம் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு பொல்லாப்புகள் நேரிடும் வரும். ஆனா கர்த்தர் அதற்கு முன்னமே உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தீங்கு நேரிடுவதற்கு முன்னாலே கர்த்தர் நீதிமானை தப்புவிக்கிறாராம். உன்னை கட்டாயம் தப்புவிப்பார். அப்ப நீதான் அவருடைய யோசனைக்கு
உன்னுடைய யோசனைக்கும் உன்னுடைய விருப்பங்களும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கேட்காது. ஆண்டவருடைய உன்னுடைய சித்தம் என்ன? அதை எனக்கு நிறைவேற்றும். இது உங்களுடைய ஆலோசனையா இருக்குமானால் வசனத்தினால் அதை உறுதிப்படுத்தும். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உறுதிப்படும். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வாக்கும் தீர்க்கதரிசிகளால் உறுதிப்படுத்தப்படும். எனக்கு அருமையா தேவச்சனம் தேவனுடைய ஆலோசனைப்படி கேட்டு செய்யுங்கள். அவர் ஆலோசனை கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோசனையிலே பெரியவரும் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாயும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாயும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறார். அப்ப யோசனையில் பெரியவர். அப்ப அவரை தவிர வேற யார்ட்டையும் யோசனை கேட்காதீங்க. இப்போ அநேக பிள்ளைகள் பறிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு மன விருப்பம் இருக்கும். நல்லது. நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்தாபனங்கள் அதுல அனுபவம் பெற்றவர்களா இருக்கிறார்கள். நல்லது. ஆனா தேவனுடைய ஆலோசனை என்னவோ அதற்கு ஒப்பு கொடுங்க. அதே மாதிரி வேலைகள் ஒரே நேரத்துல 4 கம்பெனில கிடைக்கும். எது நல்லது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய ஆலோசனைப்படி செய்யுங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மனவாட்டி யார்? நம்முடைய மன விருப்பம் ஒன்றுதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்று ஒன்று உண்டு. அவை அதில் முடிவு செய்யும். பூமியாவது நிறைவும் கர்த்தருடையது. ஆனா எந்த இடத்துல கிடைக்கணும் அது கர்த்தரே வாய்க்க செய்வார். இப்படியாக எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஆலோசனையை சார்ந்து கொள்ளும். நம்ம சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சுய சித்தத்தின்படி சுய அறிவின்படி காரியங்கள் நடப்பித்து சிக்கல்ல மாட்டிக்கொண்ட பிறகு கர்த்தாவே 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 என்னை காப்பாற்றும் என்றால் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆனாலும் முதல்லயே போய்விடலாம். அதுதான் அவருடைய யோசனையின்படி செய். அவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய யோசனை செய்ய முடியாது இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அடுத்தது மனதில் வாஞ்சைகள், டிசையர்ஸ், விருப்பம், கனவு, ஆசை, லட்சியம் இதெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. எல்லாவற்றும் ஒரு லட்சியம் இருக்கணும். லக்கு. ஒரு படிக்கிறான் என்றால் நான் இந்த வேலைக்கு போக வேண்டும், இந்த மார்க் எடுக்க வேண்டும், இந்த வேலைக்கு நான் கட்டாயம் போக வேண்டும், இந்த படிப்பை படிக்க வேண்டும். ஒரு லட்சியம், ஒரு கோல், ஒரு ஆம்பிஷன், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது, நல்லது. ஆனால் அதை அடைவதற்கான வழிகளைத்தான் நாம் தவறவிட்டு விடுகிறோம். அப்போ நம்முடைய ஆசைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நம்முடைய வாஞ்சைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். சில சம்பவங்களை சொல்லுகிறேன். தாவீதுக்கு ஒரு வாஞ்சை. கர்த்தர் அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தார். அரண்மனையில் வாசம் பண்ணுகிறான். ஆண்டவருடைய பெட்டி கீழே தரையில கூடாரத்துல இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு வாழ்வது தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுத்த தேவனுடைய பெட்டி கூடாரத்துல அல்லவா இருக்கிறது. அதற்கென்று நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:3. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். உங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பிறகு அந்த ஆலோசனை அதுக்கு ஆண்டவர் பிறகு சொல்லுகிற தாவீது வேண்டாம்ப்பா, நீ நல்ல காரியம் தான் யோசித்த, நீ யோசிச்சது நல்ல யோசனை, நீ யோசித்ததுக்கு ஆனா நான் பதில் சொல்லுகிறேன். நீ கெட்ட வேண்டாம், உன் கற்பப்புறம் கெட்டோம். நீ அதுக்கான பொருட்களை மட்டும் சபதரித்து கொடு. நீ எனக்கு இப்படி நல்லது செய்யணும்னு நினைச்சதுனாலேயே நான் உனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். சிங்காசனத்தை கொடுத்தார். அதை உடன்படிக்கை செய்தார். இந்த ராஜாசனம் எந்தென்னைக்கு நிலைத்திருக்கும் இதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதன்படி இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவனுடைய வாஞ்சையை பாருங்க. எனக்கு வாழ்வது தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். நல்ல வாஞ்சை. இது எங்கிருந்து பிறக்கிறது? அரண்மனையில. இதே அரண்மனை முற்றத்துல இருந்து அவனுக்கு இன்னொரு பொல்லாத ஆசை வருது பாருங்க. இப்போ ஒரு ஆசை. இது மாம்சத்தின் ஆசை. முதல்ல உள்ள தெய்வீக ஆசை. இப்போ மாம்சத்தின் ஆசை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிப்பீர்களானால் அவன் ஆசைப்படுகிறான். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்கு. இன்னொருத்தருடைய மனைவி மீது ஆசைப்படுகிறான். அவள் அழகா இருக்கிறான்னு சொல்லி ஆசைப்படுகிறான். அதை ஆசைப்பட்டதோடு மாத்திரமல்ல, ஆசை இச்சை கற்பந்தரித்து இச்சையை பிறப்பிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது. தகாத விதமா ஒரு புருஷனை கொலை செய்ய வைத்து அவளை தந்திரமாய் பிடித்து கொண்டான். இப்ப வாசிக்கலாம் 2 சாமுவேல்
12ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது அவருடைய என்ன? வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடுவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக அவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்போதும் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு முதல்ல சிங்காசனம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கிறாரு. இப்ப பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். 2 சிந்தனை அவனுக்கு எங்க வந்தது? தேவனுக்கு செய்யணுங்கிற ஆசையும் அதே அரண்மனையில் தான் அவனுக்கு வருது. அதே இடத்துலதான் இச்சையும் வருகிறது. ஆண்டவர் நடத்த சொல்லுகிற, நீ உனக்கு கல்யாணம் ஆயாச்சு, நீ மனைவிகளை கேட்டு நானே உனக்கு கொடுத்திருப்பேனே, நீ ஏன் என்கிட்ட கேட்கல? அது அந்த வசனம் அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல மேல வரும், 7, 8 வரலாம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து உனக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தை அசட்டை நீ என்கிட்ட கேட்டுதான் உனக்கு தருவானே, நான் தானே உனக்கு எல்லாம் தந்தேன், நீ ஏன் உன் இஷ்டம் செய்த இச்சை? அப்போ நம்ம ஆசைப்படுவதை அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும், கர்த்தரிடத்துல சொல்லணும். நம்ம ஆசையை சொல்லாமல் போகும்போது அது இச்சையாய் மாறிவிடுகிறது. அதை நாம் சுதந்திரிக்க முயற்சிக்கும் போது அது பாவமாக மாறிவிடுகிறது. இப்போ நமக்குள்ள உள்ள வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சர்ச்சை கட்டி கொடுக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இது எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. அதுலதான் விழுந்து போய் விடுக்கிறாங்க. ஆனா உன்னுடைய வாஞ்சை உன்னதமானதா இருக்கும்போது உன் உலகத்துக்குரிய ஆசைகளை எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே செய்தார். இப்போ உன்னுடைய வாஞ்சை தேவனுக்கு கேட்டதா இருக்கணும். யாக்கோபு லாபானுடைய தேசத்துல இருக்கான், சீரிய தேசத்துல 4 மனைவிகள், 12 பிள்ளைங்க, ஆஸ்தி எல்லாம் வந்தாச்சு. அங்கேயே இருந்திருக்கலாமே. இப்ப தகப்பன் வீட்டுல எப்படி இருக்கானோ, அண்ணங்காரே கொலைகாரனா இருக்கிறான். ஆனா அவனுடைய வாஞ்சை எப்படி இருந்ததா? ஆதியாகமம் 31:30 வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதனால் போகலாம். நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். இது போதும். அப்போ தகப்பன் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சை இதை கொஞ்சம் ஆவிக்குரிய பிரகாரமா எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு தகப்பன் யார்? பிதா. அப்போ அந்த தகப்பனுடைய வீடு பரலோகத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கத்த காரியத்தை குறித்தான வாஞ்சைகள் தான் நியாயமானது, அதுதான் நல்லது. நீ அந்த நினைவுகளை கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உனக்கு எல்லா காரியம் செய்யும். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கும், என் கால்கள் சர்காதபடி காத்துக்கொள்ளும். அது என்ன அர்த்தம்? நான் பரலோகத்தையே நோக்கி பார்ப்பேன், ஆனா பூமியில என் கால் சர்காதபடி நீ காத்துக்கொடு. அதே போல ஞானிகள் பார்வையெல்லாம் மேலதானம், கீழே பார்க்க மாட்டாங்க. எப்பொழுது மேலானவைகளையே பார்ப்பாங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பார்ப்பார்கள். இப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுடைய சிந்தனையை கொடுத்திருக்கும் போது, வாஞ்சிக்க போது கர்த்தர் உன் பூமியின் ராஜ்ய பாரத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த யாக்கோபு தகப்பன் வீட்டுக்கு போவதை வாஞ்சித்தானாம். சங்கீதம் 91:14 அதை வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
அவன் என் நாமத்தை வாஞ்சித்தபடியால். அப்போ அது யாரு? அது யார் அந்த அவன்? அதே சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில். அப்போ உன்னதமானுடைய அந்த கண்மலையின் வெடிப்பில் வந்து தங்குகிறவன், அந்த கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள் வந்து தங்குகிறவன் தான் எப்படி இருப்பானா? அவனுடைய வாஞ்சைகளை இப்ப 14 வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? அவன் என்மேல் வாஞ்சையா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன், விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். தாவீது ஆலய பிரகாரம் தங்குவதையே வாஞ்சித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. சங்கீதம் 119, 40, 131 இந்த 2 வசனங்களையும் வாசிக்கலாம். சங்கீதம் உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன். இதோ உடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். நீதியால் என்னை உயிர்ப்பியும். உடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால். உடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். அப்ப கற்பனைகள் கட்டளைகளை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த நாள்ல மோசேயின் பிரமாணங்கள் இருந்தது. தாவீது அதை வாஞ்சித்தானோ. கற்பனைகள் கட்டளைகளை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏசாயா 26:9 வாசிக்கலாம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போ என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கை இதேதான். அவன் இரவிலே ஆத்மா அவன் வாஞ்சித்ததான். அப்போ எனக்கு அருமையான தேவன், நீங்க இரவிலே படுக்கும் போது உன் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? உன் ஆத்மா யாரை வாஞ்சிக்கிறது? இப்ப இன்று ராத்திரி உன் ஆத்மா ஈடுபடுவான், நீ எங்கே போவாய்? அவன் அந்த ராத்திரியில உறங்கும் போது கூட உன் ஆத்மா விழித்திருந்து தேவனோடு கூட இசைந்திருக்க வேண்டும். ஆத்மாவுடைய ஒரு வாஞ்சை. சரி, ஆத்ம தாகமா எல்லாம் நிறைய வேலைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆவியார் இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். பிறந்த பிள்ளை எதை கொடுத்தாலும் அதுக்கு வாஞ்ச இருக்காது. தாய்ப்பால் அதுதான் அதுக்கு வாஞ்ச. அதே போல நமக்கு தாய்ப்பால் என்னது? ஞானப்பால். அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மேல் நாம் தாகமாய் இருந்தால், வாஞ்சியாய் இருந்தால், கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் தெரிந்தார். நம்முடைய மன விருப்பங்களை வாஞ்சைகளையும் அவர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுது. அதனால்தான் பவுல் ஆசையாய் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன்னு சொல்லுகிறார். பிலிப்பியர் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசித்தால் இது ஒரு ஆவிக்குரிய விளக்கமா இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப நமக்கு ஒரு அல்டிமேட் கோல், நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம், பரலோக ராஜ்யம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமா இருக்கும். நான் பின்னானவைகளை வேண்டாம், முன்னானவைகளை நாடி. அப்போ ஆசையாய் தொடருகிறேன். அப்ப தேவனுடைய காரியத்துல ஒரு ஆசை. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய காரியங்கள்ல கசப்பு, நிர்பந்தம், கட்டாயம், வேற வழி இல்லை. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற உடனே மிகுந்த மனமகிழ்ச்சியா இருந்ததாம். அவருடைய வசனம் எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி. அது இல்லாது இருந்தாலே என் ஆத்மா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போயிருக்கும். நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போ வேதமே மனமகிழ்ச்சி. எனக்கு அருமையா தேவைச்சவன் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களில ஆசை, வாஞ்சை, லட்சியம், லக்கை கொண்டிருப்போமானால் தாவீதுக்கு எப்படி உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரோ அதே போல உனக்கு கொடுக்கவும் செய்வார். அப்ப நம்முடைய பார்வையெல்லாம் எப்ப தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், அப்புறம் மற்றவையெல்லாம் நீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சை நமக்குரியதாகவும்
உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததாகவும், அப்படியாக வேணும், இப்படியாக வேணும், இப்படியான அதை செய்வேன், இதை செய்வேன். இருக்கட்டும், அததான் உலகத்தான் எல்லாரும் செய்யறாங்களே. நம்முடைய வாஞ்சை தேவனுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும். அதுதான் வாஞ்சை. அந்த வாஞ்சையை எடுத்துக்கொள்ளுங்கள், வாஞ்சையை உருவாக்கி கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தின் மீது, கற்பனைகள் கட்டளையின் மீது, இந்த ஞானப்பாலின் மீது, அந்த ஜீவ கிரீடத்தின் மீது நீங்கள் வாஞ்சை கொள்ளுங்கள். அந்த லட்சியமாய் கொள்ளுங்கள். ஒரு ஓட்டத்தை ஓடுங்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், களைப்படைய மாட்டீர்கள். இன்னொன்று பார்க்கிறோம், இருதயத்துல நமக்கு விசாரங்கள், கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் நமக்கு தோணுவான். ஆங்ஸைட்டி, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காம போகும்போது வருத்தம் தானே, அதான் ஆங்ஸைட்டி. எதிர்பார்ப்பு, இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கிறோம், பாஸ் ஆகலைன்னா ஒரு வருத்தம், நல்ல மார்க் எடுக்கலைன்னா வருத்தம். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு, ஆங்ஸைட்டி, அதுதான் கவலைகளை ஏற்படுத்துகிறது. அப்ப நம்ம கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்தில் ஒரு பலத்தை கூட்ட முடியுமா? விசாரணை. இன்னும் சிலர் காயப்படுத்தி இருப்பார்கள். சில இல்லாதவைகளினால் ஏற்படுகிற குறைகள், குறைவுகள், இவை கூட மனிதனுடைய உள்ளத்துல கவலைகளை ஏற்படும். வியாதியின் கூறுகள், ஐயோ நமக்கு இப்படி ஆயிட்டே, வியாதி, வருமானம் இல்லாத சூழ்நிலை, பல காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலைகளை ஏற்படுத்துகிறது, விசாரங்களை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2:1, ஜாதிகள் கொந்தளித்து ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதா காரியத்தை நீங்க விருதா சிந்தித்துக் கொண்டு இருந்தால் கவலைதான் வரும். சங்கீதம் 38:18, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படு விசாரப்படும். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்து கொண்டிருக்கும் தெரியாது, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அதை அறிக்கை செய்த பிறகுதான், ஐயோ நான் இவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்திருக்கிறேனே, இவ்வளவு பெரிய கேடியா இருந்திருக்கிறேனே, அது பெரிய வருத்தத்தை கொடுக்கும். அப்போ அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அவைகள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். சில நேரத்துக்கு கில்ட்டி கான்சியஸ், நம்ம பாவத்தை அறிக்கையிட்டாலும் அது உள்ளத்துக்குள்ள ஒரு நிழலை போல ஒரு விசாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் நம்ம மனசுக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு மோசமான இருந்துட்டு ஊழியம் செய்யலாமா, இவ்வளவு மோசமான பிரசங்கம் பண்றேன்னு, இவ்வளவு மோசமா இருந்து அடுத்தவங்களுக்கு பெருசா பேசுறேன்னு, நானே கர்த்தருடைய ஆலோசனை சரியா கேட்கல, இப்படிப்பட்டவனா நான் இப்படி இருக்கிறேனே. அப்போ இந்த கில்ட்டி கான்சியஸ் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே செய்த தவறுகள் நிமித்தமாக அதுல இருந்து ஒரு கில்ட்டி. ஆனா நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இல்லை என்றால் உள்ளத்துல ஒரு விசாரம் இருக்கு. இல்லாதவைகளினாலும் விசாரம், பாவம் செய்யறதுனால அது ஒரு பாடு. ஆனா பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு நமக்கு சில விசாரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடரத்தான் செய்யும். கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். ஆனா உலக கவலைகள், வேதம் சொல்லுகிற 21:34, லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் பெருகினாலும் லௌகீக கவலைகளினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் இருதயம் பாரமடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் நினையாத நேரத்தில் ம். அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா அந்த இருக்கும். நாள்ல மரண நாள். இந்த கவலையினால மரண நாள் வந்து விடாதபடி நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சரி, கவலை வருத, யார்ட்டையும் சொல்லவும் முடியல. அப்ப அந்த கவலைக்கு என்னதான் மருந்து? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை நம்முடைய தேற்றுகிறது. ஆறுதல். அப்போ நம்முடைய உள்ளத்துல விசாரம் பெருகும்போது நமக்கு ஆறுதல் எங்க இருக்கிறது? தேவனிடத்துல தான் இருக்கிறது. அப்ப எந்த மனிதர்களும் நம்மை ஆட்டி தேற்ற முடியாது. இன்னைக்கு நீ எந்த விசாரத்தோடு இருக்கிற? இந்த பாவத்திலிருந்து விலகி வந்தாலும் இந்த கில்ட்டி கான்சியஸ் அல்லது இல்லாதவைகளினால் உண்டாகிறது, எதிர்காலத்தை குறித்தான ஆங்ஸைட்டி, நடக்குமோ நடக்காம போய்விடுமோ, எதிர்பார்த்தது நடக்காம போயிட்டா என்ன ஆகுமோ, வெட்கப்பட்டு போய்விடுவேனே, ஒரு ஆங்ஸைட்டி, அது ஒரு பெரிய கவலை. லௌகீக கவலை, உலக கவலை, பாவத்தை விட்டதனால் உண்டான கவலை, எந்த கவலைகள் உன் இருதயத்தை மேற்கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:7,
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து உங்க விடுங்கள். கவலைகளை எல்லாம் அவர் மேல். அப்ப நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அவரிடத்துல தான் ஆறுதல். அப்ப எனக்கு அருமையான தேவை சொன்னேன், அவர்கிட்ட தான் யோசனை இருக்கு. வாஞ்சைகளையும் அவர் தான் நிறைவேற்றுகிறார். அவர் தான் நம்ம விசாரங்களையும் நீக்குகிறார். ஆனா நம்ம அதை வெளியே சொல்லாம உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொண்டே இருப்போம். மனுஷிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நாசில் சுவாசமுள்ள மனிதன் நம்புவதற்கு ஏமாத்திரம். இந்த வசனம் நமக்கு ஒரு தடையா வந்து நிக்குது. அப்ப யார்கிட்ட தான் போறது? நம்ம யாரிடத்தில் போவோம்? யாரிடம் செல்வோம் இறைவா? யாரிடம் வேண்டுவோம் இறைவா என்றெல்லாம் ஆர்சியில ஒரு நல்ல பாட்டு உண்டு. அப்ப நமக்கு எங்க போறது தெரியாம நிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய நீ என்னிடத்துல வா, என் யோசனைகள் உனக்கு உறுதிப்படும். உன் யுத்தத்தை நீ ஜெயிப்பாய், காரியத்தை ஜெயிப்பாய். அது நீ தெளிவான முடிவு எடுக்க முடியும். நீ மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். நானே அந்த நல்ல ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் யோசனையில் பெரியவர். அவரை சார்ந்து கொள்வோம். வாஞ்சைகளை பெற்றவர்களால் நிறைவேற்ற முடியாது. இந்த அரசாங்கமும் நம்ம வாஞ்சைகளை நிறைவேற்றி விட முடியாது. அநேருக்கு பணம் இருக்கும், அதனால் எல்லா வாஞ்சைகளும் நிறைவேற முடியுமா? முடியாது. உன் வாஞ்சைகள் நீதி உள்ளதா இருக்க வேண்டும். தாவீதை போல அவன் நீதி உள்ள வாஞ்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநீதியான வாஞ்சைகள்லாம் தண்டிக்கவும் செய்தார். உன்னுடைய வாஞ்சை தகுதியுடையதாய் இருக்க வேண்டும், நீதி உடையதாய் இருக்க வேண்டும். அது நீதி உள்ளது என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளையும் உங்கள் உள்ள தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல் நம்முடைய உள்ளத்துல விசாரங்கள். ஒரு மனிதனிடத்துல சொன்னா ஆறுதல் கிடைக்கும். ஊழியக்காரன் இடத்துல சொன்னால் ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஒரு ஆறுதல் உண்டாகும். ஆனால் அந்த கவலைகளை தீர்க்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவால் அந்த கவலைகளை தீர்க்க முடியும். ஏன்னா அவர் தான் சொன்னார், துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் சஞ்சலம் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்று வாக்குரைத்தவர் அவர் மாத்திரமே. அப்ப அந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்ன தேவன் உன் கவலைகள் பாடுகள் மத்தியிலே அவரிடத்திலே பாருங்கள், அவரே உங்களுக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தருவார். இன்னைக்கு உன் உள்ளத்தில் உள்ளது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் தான். எந்த மனுஷன்கிட்டயும் நம்ம சொல்லாம இருந்திருப்போம். உள்ளத்துக்குள்ளேயே அழுது கொண்டு வந்திருப்போம். ஐயோ வெளியே சொன்னா அது அசிங்கமாயிருமே, கேவலமாயிருமே, நம்ம தப்பான நினைப்பாங்களே, இதை போய் சொல்றதா என்றெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டு வந்திருப்போம். வழி தெரியாத ஆட்டை போல திகைத்து கொண்டு வந்திருக்கலாம். அல்லது தவறான யோசனைகள் மூலமாய் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்து விடலாம். ஆனால் தேவனிடத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்கு யோசனை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். அவர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அவர் உங்கள் விசாரங்களை எடுத்து போடுவார். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் தூரத்தில் ஒரு காலத்தில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு ரத்தத்தினால் நீங்கள் சமீபமாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நன்றி, நன்றி. இன்றைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய யோசனைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். அது நீதி உள்ள வாஞ்சையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நீ எந்த கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயோ அதை இனி நீ சுமக்க தேவையில்லை. அது எந்த மனிதர்களாலும் அது தீர்க்க முடியாது. உன்னுடைய சுய முயற்சினாலும் தீர்க்க முடியாது. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் மன விருப்பத்தின் வாஞ்சை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னுடைய யோசனை விசுவாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அவிசுவாசமான யோசனைகள் வேண்டாம். விசுவாசமுள்ள யோசனைகளாக இருக்க வேண்டும். துர்க்குணம் இருக்கக்கூடாது. அதுல நன்மை உள்ளதா இருக்க வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளில் என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாய் மாறட்டும். ஆவியின் சிந்தனையாய் மாறட்டும். எங்கள் நினைவுகள் எல்லாம் மகிழக்கூடியதாய் மாறட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே.
உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவன். ஒரு ஆகாரை கண்டீர் அப்பா, தண்ணீரை நீரூற்றை உண்டாக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினது நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விசாரங்களை இன்னைக்கு நீக்கி போடுங்க. தன் பிள்ளைகளை குறித்து அப்பா, தன் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருந்தவருடைய வேதனைகளை இன்னைக்கு நீங்க செய்கிறேன். ஐயோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று ஆதங்கத்தோடு கூனி போயிருந்தவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். இனி உடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உடைய ஆலோசனைகளாய் இருக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய செயல்களில் உடைய யோசனை வெளிப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. நீ அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உடைய மாறாத நேசரின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.